நம்ம வெப்சைட்டை லான்ச் பண்ணதுக்கப்புறமா நம்ம வெப்சைட்டே வந்து ரன்னிங்ன்றது மற்றவங்களுக்கு எப்படி தெரிய வரும், எப்படிலாம் வந்து சர்ச் இன்ஜின்ஸ் இதை இண்டெக்ஸ் பண்ணுன்ற டெக்னிக்ஸ்லாம் நிறைய இருக்குது. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். எல்லா வெப்சைட்டுக்கும் ஒரு பேர் இருக்கு இல்லையா? ஸோ உங்கள் வெப்சைட்டுக்கும் ஒரு டொமைன் நேம், அந்த டொமைன் நேம் நீங்கள் இதில் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ உங்களுடைய பேஜ் ரேங்கிங் எங்கேருந்தோ மேலே வந்துடும். மீடியா எம்பெட் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். சரிங்க. மீடியா எம்பெட்ல இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் ரெண்டு விஷயம் தாங்க இருக்கு. இமேஜஸ், ஒரு பிளாக்ல ஒரு பர்டிகுலர் இமேஜ் இருக்கு. அந்த இமேஜை நீங்க மாத்தணும்னா அந்த இமேஜ் மேல கிளிக் பண்ணீங்கன்னா அது ஒரு பாப்அப் ஓப்பன் ஆகும். அது உள்ள பாத்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று வந்து ப்ரௌஸ் கம்ப்யூட்டர், உங்க லோக்கல் மெஷின்ல இருக்கிற இமேஜை நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஃப்ரீ ஆன்லைன் லைப்ரரி, ஏற்கனவே ஆன்லைன் லைப்ரரியில நீங்க சர்ச் பண்ணி எந்த அப்ராப்ரியேட் இமேஜோ அதை அப்டேட் பண்ணிக்கலாம். மூணாவதா ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற சைட் லைப்ரரியில் இருக்க இமேஜஸை நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வீடியோ, ஒரு பிளாக்ல இருக்க வீடியோ நீங்கள் அப்டேட் பண்ணணும்னா அந்த வீடியோ மேலே கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒரு பாப்அப் ஓப்பன் ஆகும். அந்த பாப்அப்பில் டிஃபால்ட் வீடியோடைய லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் உங்களுடைய யூடியூப் பப்ளிக் லிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூடியூப் இல்லைன்னா விமியோ அதோடைய லிங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா இருக்கு. நம்ம இப்போது ஒரு டெம்ப்ளேட்டை ஆட் பண்ணிட்டோம், டெம்ப்ளேட்டை கஸ்டமைஸ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறமா வீடியோ எம்பிட் பார்த்துட்டோம், நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம் இல்லைங்களா? நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் வெப்சைட் இப்போ டிசைன் ஃபேஸ் கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஓகே, ஆனால் நம்ம வெப்சைட்டை லான்ச் பண்ணதுக்கப்புறமா நம்ம வெப்சைட்டே வந்து ரன்னிங்ன்றது மற்றவங்களுக்கு எப்படி தெரிய வரும்? ஏன் தெரியுங்களா? எப்படி நம்ம வெப்சைட் வந்து ஏதோ ஒரு இடத்துல லட்சத்தில் ஒரு வெப்சைட் இருக்கு இல்லையா? ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் போய் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம பண்ணணும். அதுக்கு பேர் தான் SEO. SEO உடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஆக்சுவலாக சுருக்கமாக சொல்லப்போனால் சர்ச் இன்ஜினில் என்னெல்லாம் பண்ணுவோன்னு சொல்கிறேன் நான். சர்ச் இன்ஜினில் நம்ம வெப்சைட்டுக்கு உண்டான மெட்டா இன்ஃபர்மேஷன் கொடுப்போம், கீவேர்ட்ஸு, அப்புறமா இமேஜஸ் எல்லாம் பேச வைப்போம். அப்புறமா எப்படிலாம் வந்து சர்ச் இன்ஜின்ஸ் இதை இண்டெக்ஸ் பண்ணுன்ற டெக்னிக்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டுங்க. ஆனால் நம்ம அவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் படிக்க போகிறதில்ல. நம்ம பேசிக் வெப்சைட்டில் பேசிக் SEO என்ன பண்ணணுன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். SEO மொபைலைஸ்ல எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்களா? மொபைலைஸ்ல SEO பண்றதுக்கு நீங்க சைட் செட்டிங்ஸ் உள்ள போகணுங்க. மெயின் மெனுல சைட்குள்ள போங்க. அது உள்ள போனீங்கன்னா சைட் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சைட் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ண உடனே நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய விஷயம் சைட் நேமுங்க. ஒருவேளை நீங்க சைட் நேம் சேஞ்ச் பண்ணாம டிஃபால்ட்டா வச்சிருந்தீங்கன்னா இந்த டைம்ல நீங்க சேஞ்ச் பண்ணிடுங்க. சைட் நேம் ரெலவெண்டா இருக்கணும். அடுத்து நம்ம பேஜ் செட்டிங்ஸ் பார்க்கலாம். பேஜ் செட்டிங்ஸ் நீங்க மெயின் மெனுல இருந்து மெயினுக்கு வந்துடுங்க. மொபைலைஸ் இன்டர்ஃபேஸில் அதில் ஏதாவது ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த பேஜ் நீங்கள் பேஜஸ் உள்ளே கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எல்லா பேஜஸும் லிஸ்ட் ஆகுது. அதில் ஃபர்ஸ்ட் பேஜ் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம் பேஜில் பேஜ் செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணியிருக்கேன். பேஜ் செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடிய விஷயம் பேஜ் டைட்டில், பேஜ் டிஸ்கிரிப்ஷன், இந்த மாதிரி விஷயம் இருக்குது. பேஜ் டைட்டில் ரெலவெண்ட்டான டைட்டில் கொடுங்க பேஜுக்கு. பேஜ் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்கன்னா உங்களுடைய பேஜ் கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே நம்மளுடைய சாம்பிள் சைட்டில் பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபி போர்ட்ஃபோலியோன்னு நான் இங்கே கொடுக்குறேன். கொடுத்தது இல்லாமல் எனக்கு அதோடைய ரெலவெண்ட் கீவேர்ட்ஸும் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணுங்க. கீவேர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க வெப்சைட்டில். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் வந்து என்ன மாதிரியெல்லாம் கீவேர்ட்லாம் கொடுக்கலான்னா பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபி இன் சென்னை, மேரேஜ் ஃபோட்டோகிராஃபி, ஈவெண்ட் ஃபோட்டோகிராஃபி கவரேஜ், வீடியோ கவரேஜ், இந்த மாதிரியான நிறைய கீவேர்ட்ஸை நான் கொடுக்கலாம். அதுக்காக ரொம்ப நிறைய கீவேர்ட்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது வந்து ஓவர்லோட் பண்ணுற மாதிரி ஆகிடும் வெப்சைட்டை. ரெலவெண்ட்டான ஷார்ட்டாக கிரிப்ஸாக இருக்கிற கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள். இதை பற்றி அனலைஸ் கூட பண்ணி கொடுக்கலாம் கீவேர்ட்லாம். அதை பற்றி நம்ம இப்போ பேச போகிறது. நம்ம பேசிக்காக என்ன கீவேர்ட்ஸோ அதை மட்டும் லிமிட் பண்ணிக்கலாம். இப்போது இமேஜ் ஆப்டிமைசேஷனை பற்றி பார்க்கலாம். ஓகே, இமேஜஸ் ஏதாவது ஒரு பிளாக்ல உங்கள் பேஜில் இருக்கிற பிளாக்ல இருக்க இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபோட்டோகிராஃபி இமேஜில் இருக்கிற அந்த இமேஜை கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியுது. இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோன்றது நமக்கு தெரியுது. ஆனால் கூகுளுக்கோ மற்ற ஒரு சர்ச் இன்ஜினுக்கோ இது பார்த்தா தெரியாது. அதுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷனை வச்சு தான் அதை லேர்ன் பண்ணுது. ஸோ எப்படி நம்ம இந்த இமேஜை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்கலான்னு பார்க்கலாம். நீங்கள் அந்த இமேஜை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய பாப்அப்பில் கீழே வந்தீங்கன்னா ஒரு ALTன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட் டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஆல்டர்னேட் டெக்ஸ்ட்டுங்க. இந்த இமேஜை பற்றியான டீட்டெயில் நம்ம இங்கே கொடுக்குறோம். ஸோ இங்கே வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்னா ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் போர்ட்ஃபோலியோ இமேஜ் அப்படின்னு கொடுக்குறோம்.
ஸோ இப்படி கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா சர்ச் இன்ஜினுக்கு தெரியுங்க. இப்போ இது இந்த பேஜ் வந்த உடனே இதில் இருக்க இமேஜ் என்ன மாதிரியான இமேஜ்ன்றது கொடுத்துடுது. ஓகே, இமேஜ் ஆப்டிமைசேஷன் முடிஞ்சதுங்க. அடுத்தது மொபைல் ஃப்ரெண்ட்லியாக எப்படி டெவலப் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுவரையும் நம்ம பேசுறது எல்லாமே ஒரு டெஸ்க்டாப் வியூவில் தான் பார்த்துட்டு இருக்கோம் டிஃபால்ட்டாக. ஆனால் மொபிரைஸோடைய ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் வியூ அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. டேப்லெட் வியூ, டெஸ்க்டாப் வியூன்னு வேரியஸ் ஆப்ஷன் இருக்குது. நான் அதில் மொபைல் வியூவை கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் மொபைல் வியூவை கிளிக் பண்ண உடனே நம்மளுடைய வெப்சைட் மொபைல் எப்படி தெரியும்ன்ற ப்ரிவ்யூ நம்மளுக்கு கிடைக்குது. அந்த ப்ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் காமன் மிஸ்டேக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா பேஜோடைய பிகினிங்லேயும் பேஜோடைய எண்ட்லேயும் நிறைய கேப்ஸ் வந்துடும். அந்த கேப்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். இதில் அது எப்படி பண்ண போகிறீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணிடலாம். இது பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட் வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லி வெப்சைட்டாக மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம சைட் மேப்பை பற்றி பார்க்கலாம். சைட் மேப்ன்றது என்னென்னா ஃபர்ஸ்ட் நம்ம சைட் மேப் உள்ள போயிடலாம். மெயின் மெனுவில் சைட்ஸுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே சைட் செட்டிங்ஸ் உள்ளே போங்க. அதில் SEO அண்ட் அனாலிட்டிக்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு கீழே யூஸ் சைட் மேப் .xmlனு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஆட்டோன்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் எனேபிள் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகி உங்களுடைய டொமைன் நேமை கேட்கும். எல்லா வெப்சைட்டுக்கும் ஒரு பேர் இருக்கு இல்லையா? ஸோ உங்கள் வெப்சைட்டுக்கும் ஒரு டொமைன் நேம் இருக்கும். அந்த டொமைன் நேமை நீங்கள் இதில் என்டர் பண்ணிக்கலாம். அந்த டொமைன் நேம் என்டர் பண்ணி சேவ் கொடுத்துருங்க. இப்போது சேவ் ஆகிடுச்சு. சைட் மேப் கிரியேட் ஆகிடுச்சு. இந்த சைட் மேப்ன்றது என்னென்னா உங்கள் வெப்சைட்டோடைய ஸ்ட்ரக்சரை கூட சொல்கிற ஒரு விஷயம். ஓகே, ஆக்சுவலாக இது ஒரு ஃபைலாக ஜென்ரேட் பண்ணி உங்களுடைய வெப்சைட் ஃபைலில் போய் உட்காந்துரும். ஸோ உங்களுடைய சர்ச் இன்ஜின்ஸ் என்ன பண்ணோம்னா ஒரு வெப்சைட்டு வந்து லோட் ஆன உடனே ஃபஸ்ட்டு அதோட சைட் மேப்பை தான் போய் பார்க்கும். அப்பயே என்ன பண்ணிக்கும், இவ்வளோ பேஜஸ் இருக்குது, இவ்வளோ பேஜஸ்க்குள்ளே இவ்வளோ கண்டென்ட் இருக்குது, இவ்வளோ இமேஜஸ் இருக்குது, எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிக்கும். வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் லேர்ன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாத சர்ச் இன்ஜின் குயிக்காக உங்களுடைய வெப்சைட்டை பற்றி லேர்ன் பண்ணுது. ஸோ அப்போ உங்களுடைய பேஜ் ரேங்கிங் எங்கேருந்தோ மேலே வந்துடும். ஓகே, இதுவரையும் நம்ம பார்த்ததுலாம் பேசிக் SEO. நம்ம இப்போ பேசிக் SEO விஷயம் தான் பார்த்துருக்கோம். SEOன்றது ரொம்ப பெரிய டாபிக். ஆக்சுவலாக பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க. பட் நம்ம பண்ண போகிற இந்த பேசிக் வெப்சைட்டுக்கு இந்த பேசிக் SEO போதுமானதுங்க. அடுத்து வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், இந்த வெப்சைட்டை எப்படி பப்ளிஷ் பண்ணலான்னு பார்க்கலாம். வெப்சைட் டிசைன் ரெடிங்க. அடுத்து என்ன வேலை? அடுத்து நம்ம பப்ளிஷ் பண்ணணும். இப்போ நம்ம மொபிரைஸில் வெப்சைட் எப்படி பப்ளிஷ் பண்ணலான்னு பார்க்கலாம். மொபிரைஸ் பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் டாப் ரைட்டில் பப்ளிஷ்னு ஒரு ஐகான் தெரியும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது உள்ளே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து மொபிரைஸ் ஹோஸ்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். அந்த ஆப்ஷனில் நீங்கள் mobirise.comனு முடிகிற டொமைனுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட் போட்டுக்கலாம் உங்கள் டொமைன் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய சைட்டுக்கு நான் பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுடைய டொமைன் நேம் என்ன இருக்கும்னா bestphotography.mobirise.com அப்படின்னு இருக்குது. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லோக்கல் டிரைவ். லோக்கல் டிரைவில் நீங்கள் வெளியில் பப்ளிஷ் பண்ண வேணாம், நான் லோக்கலில் மட்டும் ஹோஸ்ட் பண்ணி அதிலே டெஸ்ட் பண்ணிக்கிறேன்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். C டிரைவோ D டிரைவோ எங்கே நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா அதில் எல்லா ஃபைல்ஸும் சேவ் ஆகிடும். மூணாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்குது FTP, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இது மோஸ்ட்லி ப்ரொஃபஷனல் டிசைனர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுடைய வெப்சைட்டை வேற ஒரு ஹோஸ்டிங் ப்ரொவைடரில் வச்சுருப்பாங்க. அதுக்கு உண்டான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட்லாம் நீங்கள் கொடுத்துட்டு டேரெக்டாக இங்கே நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா அந்த ஹோஸ்டிங் சர்வரில் சேவ் ஆகிடும். பப்ளிஷ் பண்ண ஃபியூ மினிட்ஸில் வெப்சைட் ஆன்லைனில் வந்துடும். ஓகே, இந்த 3 ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் நீங்கள் சூஸ் பண்ணலாம். 3 ஆப்ஷனுமே சூஸ் பண்ண முடியாது. இந்த 3 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி நீங்கள் பப்ளிஷ் பண்ணிட்ட அப்புறமா வெப்சைட்டு கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணுன்னா எப்படின்னா ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரௌசருக்குள்ளே நீங்கள் உங்களுடைய வெப்சைட் லிங்க் என்ன இருக்கோ அந்த லிங்க்கை போட்டு பார்த்துட்டு எல்லா பேஜஸும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா உங்கள் வெப்சைட் வந்து நீங்கள் டிசைன் பண்ண ஃபைல்ஸ்லாம் லோக்கல் பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த லோக்கல் பேக்கப் இருக்கும்போது நீங்கள் ஃப்யூச்சரில் ஏதாவது அப்டேட்ஸ் கொடுக்குறதா இருந்தால் இந்த பேக்கப்பை ரீஸ்டோர் பண்ணி அதிலிருந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெப்சைட் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணலான்னு பார்க்கலாம். வெப்சைட் பப்ளிஷ் பண்ணால் மட்டும் பத்தாதுங்க, அதை மெயின்டைனும் பண்ணணுங்க. கண்டென்ட்டை வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கண்டென்ட்ன்றது உங்களுடைய டெக்ஸ்ட்டு, அப்புறமா இமேஜஸ், வீடியோஸ் எல்லாமே அப்டேட் பண்ணணுங்க. யாருமே பழைய வெப்சைட் வித்தவுட் அப்டேட்ஸ் இல்லாத வெப்சைட்டை வந்து விரும்பவே மாட்டாங்க. எல்லாருக்குமே வந்து லேட்டஸ்ட்டான இன்ஃபர்மேஷன் வெப்சைட்டில் எதிர்பார்ப்பாங்க யூசர்ஸ். ஸோ உங்கள் வெப்சைட் மெயின்டெனன்ஸ்க்கு வந்து இந்த கண்டென்ட் அப்டேட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் ஒரு டிப் தரேன்.
நீங்கள் சப்போஸ் வெப்சைட் பேக்கப் ஃபைல்ஸ் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அந்த பேக்கப் ஃபைல்ஸ்னால் க்ளவுட் ஸ்டோரேஜில் போட்டுக்கோங்க. க்ளவுட் ஸ்டோரேஜில் போகிறதுல அட்வான்டேஜ் என்னென்னா, இன்கேஸ் எதனா ப்ராப்ளம் ஆகிடுச்சு, உங்களுடைய மிஷின் கிராஷ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் திருப்பி அதோடைய டவுன்லோட் பண்ணி திருப்பி ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். வெப்சைட்டோடைய லோடிங் ஸ்பீட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போஸ் உங்களுடைய வெப்சைட் ஸ்லோவாக இருக்குன்னா ஒரு சில இமேஜஸ் வந்து அதோடைய ஸ்பீட் வந்து கம்மி பண்ணியிருக்கலாம். அந்த இமேஜஸை மட்டும் கம்ப்ரஸ் பண்ணி நீங்கள் திருப்பி ரீஅப்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆகிடும். ஓகே, அடுத்தது வெப்சைட் செக்யூரிட்டி பற்றி பேசலாம். செக்யூரிட்டியில் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட் SSL எனேபிள்டாக இருக்கணும். அதாவது HTTPSஆக இருக்கணும். நிறைய வெப்சைட் வந்து HTTPலேயே ரன் ஆகிட்டு இருக்கும். அப்படி இருந்தால் உங்களுக்கு பேஜ் ரேங்கிங்கும் கம்மியாகும், வெப்சைட் செக்யூரிட்டியும் பாதிக்கும். ஸோ நீங்கள் வெளியில் ஹோஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க ஹோஸ்டிங் சர்வீஸ் ப்ரொவைடர்கிட்ட சொல்லி HTTPS SSL எனேபிள் பண்ணிக்க சொல்லுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு, உங்களுடைய லாகின் பாஸ்வேர்டு ஹோஸ்டிங் சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்ட இருந்ததுன்னா அந்த பாஸ்வேர்டை ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கணும். மூணாவதாக இம்பார்ட்டண்ட்டான விஷயம் மால்வேர். வெப்சைட் வந்து மால்வேர்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னா நிறைய மால்வேர் ஃப்ரீ டூல்ஸ் இருக்குது. அந்த ஃப்ரீ டூல்ஸில் ஏதாவது ஒன்று இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வெப்சைட்டை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. என்ன அது அருமையான தொழிலா இருக்கியா? அவ்வளோதாங்க. மொபிலைஸை யூஸ் பண்ணி ஒரு பேசிக் வெப்சைட்டை நீங்களும் கிரியேட் பண்ணிடுவீங்கல்ல. அப்போஸ் உங்களுக்கு டவுட்ஸோ இல்லை குவரிஸோ இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் நீங்கள் போடுங்க, நான் கண்டிப்பாக எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஐ ஹோப் யூ கைஸ் லேர்ன் சம்திங் நியூ டுடே. Bye and see you in the next video.